ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் திடீர்னு போபாலுக்கு டியூட்டிக்கு போகணுன்ட்டு கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் வந்தோம். அங்கே வந்துட்டு சடனாக ஆர்டர் கிடச்சனால அங்கே ஒரிசாலேருந்து போபால் போகிறதுக்கு சரி ஒரு ஜன்னல் டிக்கெட் எடுத்துகிட்டு டக்குன்னு ஜன்னல் கம்பார்ட்மெண்ட்டில் அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு வந்தோம். வந்த இடத்துல ஜன்னல் டிக்கெட் எடுக்கிற அந்த கவுண்டரில் அந்த மேடம் பண்ணுற வேலையை பார்த்தீங்களா, ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க டிக்கெட் கொடுக்காம. சரி அதை விட்டுட்டு பக்கத்து கவுண்டருக்கு போய் இன்னொரு ஆள்கிட்ட கேட்டால் அவர் அதுக்கு மேலே ஒரு வேலையும் செய்யலாம். ஆனால் அந்த மேடம் கிட்ட போய் நீங்கள் அங்கே போய் எடுங்கன்றாரு. அங்கே பாருங்கள், அந்த மேடம் பார்த்தா இன்னும் ஃபோன் பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படி தான் இங்கே நடந்துகிட்ருக்குது. அவங்க டியூட்டி டயத்தில் டியூட்டி பார்க்காம அங்கே போங்க இங்கே போங்க நாளை கழிச்சிட்ருக்காங்க. சரின்ட்டு இன்னொரு அங்கிட்டு பக்கத்தில் இருக்க மேடம்கிட்ட போய் ஒரு வேலை எப்படியோ டிக்கெட்டை எடுத்தாச்சு. அந்த மேடம் மூஞ்சி உருன்னு வச்சுட்டு அவன்கிட்ட டிக்கெட்டும் கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன நினச்சாங்களோ, அவங்க 2 பேர் சும்மா உட்காந்துருக்காங்க, நான் மட்டும் டிக்கெட் கொடுக்குறேன்னு நினச்சாங்களா என்னன்னு தெரில. இந்த மேடம் இன்னும் ஃபோனில் தான் பேசிகிட்டு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு டியூட்டி டயத்தை விட்டுட்டு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன வந்த விஷயம் அது இல்லை. நான் டியூட்டி முடிச்சுட்டு அப்படியே லீவுக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது ட்ரெயின் 8 ஹவர் லேட்டு. அதனால் நான் நைட்டே கேம்புக்கு அங்கே போய் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் அடுத்த நாள் காலையில் தான் வந்தோம். அதனால் ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட போய் எழுதி வாங்கிட்டு போகணும். அதை தான் போயிட்டுருக்கோம், பார்க்கலாம். ஸோ அதனால் அது அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் லேட் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அதனால் அங்கே போய் ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட போய் லேட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ரிட்டன் போகிறோம். பாருங்கள் லேட் சர்டிஃபிகேட் எப்படி இருக்குன்னு, ஒரு ப்ரூஃப்காக லேட் சர்டிஃபிகேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.